இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 2வது வாரம் வியாழக்கிழமை நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 7 முதல் 12 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் எதை பற்றி நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது என்றால், இயேசுவினுடைய பணிவாழ்வின் தொடக்கம். ஏற்கனவே கலிலேயா பகுதியில் அவர் தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பித்து தொழுகை கூடங்களில் இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுது கை சூம்பியவனை குணமாக்கியதும், பணிவாழ்விற்காக ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்கின்ற பொழுது சந்தித்த பிரச்சனைகளும், இப்படி தன்னுடைய பணிவாழ்வில் கடந்து வருகின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருக்கின்ற கடலோரமாய் தன்னுடைய பணியை தொடருகின்ற பொழுது யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இந்த இடங்களிலிருந்து மக்கள் இயேசுவை தொடர்ந்து சந்திக்க வருகிறார்கள் என்பதையும், ஏனென்றால் அவர் நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதும் அசுத்த ஆவிகளை விரட்டுவதையும் அனுபவித்த மக்கள் இயேசுவை பற்றி சொல்லுவதனால் அவரை தொட முயற்சி செய்கிறார்கள் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இதில் குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அசுத்த ஆவி பிடித்திருந்தவர்கள், அசுத்த ஆவியால் தாக்கப்பட்டவர்கள் இயேசுவின் அருகிலே வருகின்ற பொழுது, அவர்களால் நெருங்க முடியாமல் இருக்கின்ற பொழுது அசுத்த ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன வார்த்தை, தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது இறைமகன் நீரே என்று கத்தின என்று மார்க்கு நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகிறார். ஆனால் இயேசு இதை சொல்ல வேண்டாம் என்று அசுத்த ஆவி பிடித்தவர்களை கண்டிக்கிறார் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இறைமகன் நீர் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், அதாவது யூத சமுதாயத்திலே இறைமகன் என்கின்ற வார்த்தை குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த மக்களால் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது. ஏனென்றால் எகிப்து தேசத்தின் அரசர்கள் அனைவருமே இறைமகன் என்று அழைக்கப்பட்டார்கள். அகஸ்து சீசர் முதல் ஒவ்வொரு ரோமை அரசர்களும் இறைமகன் என்று அழைக்கப்பட்டார்கள். மேலுமாய் பழைய ஏற்பாட்டில் 4 வழிகளில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. 1, வானதூதர்கள் கடவுளின் மகன்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பதை தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 2வது இறைவசனத்தில் பார்க்கிறோம். மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர்கள் கண்டு என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். 2வது, இஸ்ரேல் நாடு கடவுளின் மகனாக கருதப்படுகிறது. ஓசையா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். இங்கே இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தது நமக்கு காணப்படுகிறது. 3வது, ஒரு நாட்டின் அரசர் கடவுளின் மகனாக பார்க்கப்படுகின்றார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம், நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான் என்றும். 4வது, நல்ல மனிதர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சீராக் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம், கைவிடப்பட்டோருக்கு தந்தையாயிரு, அப்பொழுது நீ உன்னத இறைவனின் பிள்ளை போல் இருப்பாய் என்று வேத புத்தகத்தில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். ஆக இறைமகன் நீரே என்று சாத்தானால் ஆதிக்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தை சொல்லுகின்ற பொழுது, இறைமகன் என்கின்ற வார்த்தை மனிதர்கள் பார்வையில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது வேதத்திலே நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று சொல்லுகின்ற பொழுது
யூத சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களுடைய பார்வையில் இறைமகன் என்றால் மெசியா என்று பொருள். மெசியா நம்மை மீட்க வருவார் என்ற எதிர்பார்ப்பு யூத சமுதாயத்தின் மத்தியிலே அதிகமாக இருந்தது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களாலும் நோயிலிருந்து விடுதலை பெற்றவர்களாலும் இறைமகன் மெசியா என்று தெள்ளத் தெளிவாக சொல்லப்படுமானால், அந்த யூத சமுதாயத்தை வழிநடத்திய அரசர்களாக இருக்கட்டும், யூத சமுதாயத்தோடு இணைந்து மக்களை அடிமைகளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கட்டும், அனைவருமே இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் புதுமையின் பொழுது கானா ஒரு திருமணத்திலே, அம்மா இன்னும் எனது நேரம் வரவில்லை என்று சொன்னாரே, அதுபோல தன்னுடைய 3 ஆண்டு பணிகளில் இறைவனுடைய திட்டத்தையும் இறைவனுடைய வல்லமையும் வானக வாழ்வின் மகத்துவத்தையும் தன்னுடைய பணி வாழ்வினால் வெளிப்படுத்தி, தான் எப்பொழுது கைது செய்யப்பட இருக்கின்றாரோ, எப்பொழுது சிலுவை மரத்தை தூக்க இருக்கின்றாரோ, அதுவரையில் தான் மெசியா என்பதை அதிகமாக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தாமல் தன்னுடைய பணி வாழ்வை இன்னும் அதிகமாக மக்களுக்காக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக கூட இருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதை இப்பொழுது சொல்ல வேண்டாம் என்று அவர் தடுத்திருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திட்டத்தில் எப்பொழுதுமே ஒரு காரணங்கள் இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னுடைய பணி வாழ்வை மக்கள் மத்தியிலே அழகாக வெளிப்படுத்தி இறைவனுடைய தூய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினாரோ, அந்த அளவிற்கு மக்கள் ஆண்டவரை தொடர்ந்து பயணித்து அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்று அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ்ந்த எத்தனையோ மக்களில் ஒருவராகத்தான் இன்று அன்னையாம் திரு அவை திருவிழா கொண்டாடி மகிழ அழைக்கின்ற மாபெரும் புனிதை யார் என்றால் எமரன்சியானா. இந்த புனித ஆக்னஸ் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்றும், தூய ஆக்னஸ் வழியாக இவர் கிறிஸ்தவத்தை கடைபிடிக்க இவர் அழைத்து வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான புனிதை வயிற்று பிரச்சனை உள்ளவர்களின் பாதுகாவலியாக இருக்கிறார் என்பதும், இவருடைய கடந்த கால வாழ்வை பார்க்கின்ற பொழுது இவர் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராகவும் கன்னியாகவும் மறைசாட்சியாகவும் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்கள் எந்த அளவிற்கு துயரமான சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள் என்பது இவருடைய வாழ்வும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்வாக காணப்படுகிறது. புனித ஆக்னஸ் எந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ, அதேபோல இந்த புனிதை கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கின்றார் எமரன்சியானா. ஏனென்றால் இந்த புனிதைத்தான் புனித ஆக்னஸ் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றுக்கொள்வதற்காக தன்னை அவர் தயார்படுத்தி கொண்டிருந்தார். ஏனென்றால் இவர் புனித ஆக்னஸனுடைய வளர்ப்பு தங்கையாகவும் இருந்திருக்கிறார் என்பது இவருடைய வரலாற்று செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. புனித எமரன்சியானா தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து தண்ணீரினால் திருமுழுக்கு பெறுவதற்காக தயார்படுத்தப்பட்டிருந்த நிலையில்தான் புனித ஆக்னஸ் கொலை செய்யப்பட்டு அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று அறிந்து ஆக்னஸுடைய கல்லறை தோட்டத்தை தேடி வந்து ஆக்னஸுடைய கல்லறை தோட்டத்திலே மண்டியிட்டு கதறி அழுது, இனி எனக்கு யார் துணையாக இருப்பார் என்று தன்னுடைய மனவேதனையை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இங்கே எமரன்சியானாவை இந்த கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த வேதகலாவனை செய்து கொண்டிருந்த அந்த கூட்டம் இவரையும் பார்த்து, இவளும் ஒரு கிறிஸ்தவள் தானா என்று அறிந்து இந்த எமரன்சியானாவை அந்த கல்லறையிலேயே கொன்று குவித்திருக்கிறார்கள். இப்படி கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வை தன்னுடைய வார்த்தையின் வழியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று விரும்பிய இந்த எமரன்சியானா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு நம் அனைவருக்கும் மீட்பு தருவதற்காக தன் இரத்தத்தினால் நம்மை மீட்டாரோ, அதே போல திருமுழுக்கு பெற வேண்டிய தருணத்தில் இருந்த இந்த எமரன்சியானா இரத்தத்தினால் திருமுழுக்கு பெற்று ஆண்டவருக்கு உரியவளாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த
மாபெரும் புனிதையினுடைய பாத சுவடுகளை பின்பற்றி நாமும் தொடர்ந்து வாழ இன்றைய நாளிலே ஆண்டவரோடு இணைந்து நம்முடைய சொல்லிலும் செயலிலும் இறைவனுக்குரியவர்களாக வாழ முயற்சி செய்வோம். இறையாசிர் என்றும் உங்களோடு.